முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு போட்டியாக தொடர் கடிதங்களை எழுதி வந்த சசிகலா தற்போது நிதானமாக செயல்பட்டு வருகிறார். கட்சி மற்றும் ஆட்சி அதிகாரத்திற்குள் 100% அதிகாரத்தை கைப்பற்றும் வேளையில் நீங்கள் இறங்கினால் இருக்கும் அதிகாரங்களும் பறிபோய்விடும் என சசிகலா தூதுவரிடம் மனம் திறந்து பேசியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். அதிமுக பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு கோட்டையை நோக்கி பார்வையை திருப்பினார் சசிகலா. அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, ஆர்.பி. உதயகுமார், மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை உட்பட கட்சியின் சீனியர்கள் அனைவரும் ஒரே குரலில் முதல்வர் பதவியில் சசிகலா அமர வேண்டும், பன்னீர்செல்வம் பதவி விலக வேண்டும் என பேசி வந்தனர். இதற்கு பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து எந்த அசைவுகளும் இல்லை. தங்களிடம் அடங்கி இருந்தவர் எஜமானன் போல் செயல்படுவதா என கோபத்தை காட்ட ஆரம்பித்தார் சசிகலா. மீனவர் பிரச்சனை உட்பட தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து பிரதமருக்கு கடிதம் எழுதினார் பன்னீர்செல்வம். அதே கோரிக்கைகளை வலியுறுத்தி சசிகலாவும் கடிதம் எழுதினார். ஆட்சியிலிருந்தும் கட்சியிலிருந்தும் ஒரே கோரிக்கைக்காக 2 பேர் கடிதம் எழுதியதை ஆச்சரியத்தோடு கவனித்தனர் அரசியல் விமர்சகர்கள். அதிகாரத்திலிருந்து விலகும் முடிவில் பன்னீர்செல்வம் இல்லை என்பதை அறிந்த பிறகுதான் நேரடியாகவே எதிர்ப்பை வெளிக்காட்டினார் சசிகலா. இந்தியா டுடே மாநாட்டில் பன்னீர்செல்வம் பேசிக் கொண்டிருக்கும் போதே மேடையிலிருந்து வெளியேறினார். பொங்கலுக்குள் முதல்வர் ஆகிவிட வேண்டும் என்ற அவருடைய திட்டமும் கை நழுவிவிட்டது. அவர் மனதில் என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார் என உளவுத்துறையின் உயர் அதிகாரி மூலம் தூது அனுப்பினார் சசிகலா. நேற்று அந்த அதிகாரியிடம் மனம் திறந்து பேசியிருக்கிறார் OPS என விவரித்த அதிமுக நிர்வாகி ஒருவர் ஆட்சி அதிகாரத்திற்குள் மத்திய அரசின் ஆதிக்கம் குறித்து அதிகாரியிடம் விளக்கினார் பன்னீர்செல்வம். நீண்ட நேரம் நடந்த விவாதத்தில் தனக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் குறித்து கலங்கிய கண்களோடு விவரித்தார். கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டுத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அரசின் கொள்கை முடிவுகளை கார்டன் ஆலோசனையின்படியே எடுத்து வருகிறோம். பாடநூல் கழக தலைவர் பதவிக்கு வளர்மதி பெயரை சின்னம்மா முன்மொழிந்தார். உடனே பதவியை வழங்கினோம். முதல்வர் பதவியில் இருந்து நான் விலக வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்துகின்றனர். இந்த பதவியில் நான் இருப்பதால் தான் அதிகாரம் சீராக சென்று கொண்டிருக்கிறது. மத்திய அரசுக்கு இணக்கமாக நடந்து கொண்டு பல திட்டங்களை கொண்டு வர முடிகிறது. முதலமைச்சராக சின்னம்மா வந்துவிட்டால் இருக்கும் மொத்த அதிகாரத்தையும் பறித்து விடுவார்கள். கோட்டையில் நடக்கும் விவகாரங்களை ஆளுநர் கவனித்துக் கொண்டு வருகிறார். அதிகாரத்திற்குள் குழப்பம் வந்துவிட்டால் ஆட்சி கைவிட்டு போய்விடும். நமக்கு அடுத்தபடியாக இருக்கும் திமுகவுக்குத்தான் வாய்ப்பு போகும். திமுக தலைவருக்கும் ஸ்டாலினுக்கும் ஆளுநர் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்ததையும் கவனியுங்கள். குடியரசு தினத்தில் என்னை கொடியேற்றுமாறு ஆளுநர் உத்தரவிட்டிருக்கிறார். அதற்குள் நீங்கள் முதல்வர் பதவி, மந்திரி சபை பட்டியல் என ஆளுநரிடம் போய் நின்றால் விளைவுகள் வேறு மாதிரி ஆகிவிடும். அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு ஆட்சியை செலுத்திக் கொண்டிருக்கிறேன். யதார்த்த நிலைகளை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். இதையும் தாண்டி நீங்கள் வருவதாக இருந்தால் அரசியலை விட்டே விலகிக் கொள்கிறேன். எந்த மாதிரியான சூழலில் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை நேரில் அமர்ந்து பார்த்து கொள்ளுங்கள். என்னுடைய சொந்த மாவட்டத்திலேயே எனக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் தங்க தமிழ்ச்செல்வன். அதிகாரத்திலிருந்து நான் விலகிவிட்டால் அங்கு தலை காட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படும் என சசிகலாவிடம் தெரிவிக்க வேண்டிய தகவல்களை கூறியிருக்கிறார் OPS. இந்த தகவல்களை கார்டன் வட்டாரத்திற்குள் கொண்டு சென்றிருக்கிறார் அந்த அதிகாரி. கார்டன் தரப்பிலிருந்து எந்த வார்த்தைகளும் வெளிப்படவில்லை என்றார் விரிவாக. பன்னீர்செல்வத்தை வழிக்கு கொண்டு வருவது குறித்து மன்னார்குடி உறவுகள் தீவிரமாக விவாதித்து வருகின்றன. லெக்சஸ் கார் இறக்குமதி வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என நடராஜன் வைத்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை. இந்த வழக்கை தீவிரமாக கையாண்டு வருகிறது அமலாக்கத்துறை. டிடிவி தினகரன் மீதான பண பரிவர்த்தனை வழக்கும் சிக்கலை அதிகப்படுத்தியிருக்கிறது. சேகர் ரெட்டி, சீனிவாசலு, பிரேம்குமார் ஆகியோர் அளித்த வாக்குமூலங்களில் தமிழக அமைச்சர்களும் கார்டன் புள்ளிகளும் வகையாக சிக்கியுள்ளனர். மத்திய நிதித்துறையில் இருந்து உத்தரவு வந்தால் மீண்டும் ரெய்டு நடவடிக்கைகள் தொடங்கும். முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி சசிகலா சென்றால் சேகர் ரெட்டியின் வாக்குமூல அடிப்படையில் பல புள்ளிகள் சிக்குவார்கள். இதையெல்லாம் உணர்ந்துதான் முதல்வர் முழக்கத்திற்கு தற்காலிக தடை போட்டிருக்கிறார் சசிகலா என்கிறார் தலைமை கழக நிர்வாகி ஒருவர். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.